ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராமேஸ்வரம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து இப்போ இங்கே வந்திருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். திருச்செந்தூர்லேருந்து எப்படி வந்திருந்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் சரி ராமேஸ்வரம் வந்து இப்போ ரூம் எடுத்து அங்கே தங்கியிருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து இப்போ நம்ம அடுத்து கடலுக்கு போக போகிறோம் கைஸ். நான் போகிற வழியில் மற்ற எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூம் பிளாக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரூம் சூப்பராக இருக்குது. பட் 2 நாளைக்கு இருக்கும். இங்கே அடுத்து நாங்கள் எங்கெங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ ஆக்சுவலாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வெயில் செம்மையாக அடிக்குது. இப்போ நாங்கள் கடலை நோக்கி உள்ளே போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. நானும் தாரணையும் போய் கடலில் குளிக்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக எப்படி இந்த இடத்துக்கு ராமேஸ்வரம் பேர் வந்துச்சு அது எல்லாமே இப்போ தாரணி வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஸோ அவள் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா கைஸ். வந்து இந்த இடத்த பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா. ஸோ வாங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஆக்சுவலாக போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அப்புறம் தான் வந்து சாப்பிடணும். இங்கே குளிச்சுட்டு அடுத்து அது வந்து தீர்த்த கிணறு தானம்மா அது? சாரி, தீர்த்த கிணறு தான். நானே கரெக்டாக சொல்கிறேன், என்னையமா குழப்புறேன். அது வந்து தீர்த்த கிணறு கைஸ். இங்கே குளிச்சுட்டு அடுத்து நாங்கள் போகிறோம். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அங்கே வரல. ஸோ நானும் தாரணி தான் போக போகிறோம் கைஸ். கரெக்டாக பின்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் சிவன் கோயில். அதுக்கு நேராக போனோம் அப்படின்னா உங்களுக்கு பேக் கேமில் காமிக்கிறேன். அப்படிங்கிட்டு தான் கடலுக்கு நம்ம போனோம். உங்களுக்கு நான் பேக் கேமில் காமிக்கிறேன் கைஸ். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது செம்ம கும்பல் இருந்துச்சு. இந்த டைம் அந்தளவுக்கு கும்பல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் வீக்கெண்டு தான் இது. பட் ஆனால் கும்பல் இல்லை. இங்கே ஒரு கோயில் இருக்குது. இதுக்கு பின்னாடி தான் கரெக்டாக அந்த சிவன் கோயில் பின்னாடி. இது என்ன கோயிலுன்னு தெரில. ஆனால் இந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் அடுத்து ஒரு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ஒரு ரைட் எடுத்தோன்னா கடலில் வந்துடும் கைஸ். கடலில் போய் நம்ம குளிச்சுட்டு இது பண்ணலாம். குளிச்சுட்டு இங்கே வந்து அந்த தீர்த்த கிணத்துல குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி போடணும். நம்ம போட்ட ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி போடணும். அதோட இந்த சம்பிரதாயம் அந்த இது எல்லாமே உங்களுக்கு தாரணி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. கடலுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கா. கடலில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா கைஸ். கடல்கிட்ட வந்துட்டோம் கைஸ். இதுதான் கடல். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக தவசம்லாம் கொடுப்பாங்க. இல்லை நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஒன்றா. வீடியோவில் தொடர்ந்து இணைப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். இதான் கைஸ் கடல். ஆக்சுவலாக இங்கே வந்திருந்தா இங்கேயே சன்ரைஸ் பார்த்துருக்கலாம். நாளைக்கு நம்ம இங்கே தான் இருப்போம். 2 days பிளான். ஸோ நான் உங்களுக்கு இப்போ நாளைக்கு காலையில் வந்து நம்ம கண்டிப்பாக சன்ரைஸ் பார்க்கலாம். வாங்க இப்போ போய் கடலுக்குள்ளே இறங்கலாம் கைஸ். நான் சொல்லியிருந்தேன் ட்ரெஸ் வந்து போட்டுருதுன்ட்டு. இதோ இந்த இடத்துல தான் போகணுன்னு நினைக்கிறேன். ராமேஸ்வரம் முனிசிபாலிட்டி டெவர்டிஸ் ஃபுட் தர் கிளாத்து இந்த டேங்க் அப்படின்னு போட்டிருக்கல, அங்கே தான் கைஸ் ட்ரெஸ்ஸை நம்ம போடணும். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ட்ரெஸ்ஸை போடுவாங்கன்னு தெரியல. இங்கே வந்து குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து கடலில் போட்டு போவாங்க. அதான் இங்கே வந்து ஒரு சிறப்பு கைஸ். அதுக்காக கடலில் போடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு பின் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் போட்டுக்கலாம். தொடர்ந்து அங்கேயே 2-3 வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போட்டுக்கலாம் கைஸ். இப்போ வந்து எப்படி போய் குளிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். அலையே அப்படின்னு சொல்லி தாரணி பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வரா. ஸோ அதனால எங்கள் அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கு எல்லாமே கைஸ். இப்போ நானும் தாரணி உள்ள போய் குளிக்க போகிறோம். A few moments later. கைஸ், ஆக்சுவலாக கோயிலுக்கு போய் குளிச்சுட்டு, அதாவது கடலில் குளிச்சுட்டு கோயிலில் போய் அந்த தீர்த்த தண்ணி இருக்கும்ல அதில் குளிச்சுட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு இப்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னு வந்தேன் அப்படின்னா, இந்த தீர்த்தம் போய் இது பண்ணுறோம்ல கைஸ், அதுக்கு வந்து ஆக்சுவலாக 25 per person வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 25 ரூபா. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து 500 பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களே கூட வருவாங்க. ஸோ 500 நம்ம பே பண்ணணும். அது இல்லாமல் வேறு என்ன அப்படின்னா, வேறு எதுக்கும் பே பண்ணுற மாதிரி இல்லை கைஸ். வேறு எதுக்கும் பே பண்ணுற மாதிரி இல்லை. அந்த தீர்த்தத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உள்ளே வந்து 10 ரூபா சும்மா கேட்பாங்க. சம்டைம்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் 10 ரூபா சும்மா கேட்பாங்க. அது வந்து இருந்ததுன்னா கொடுத்தீங்கன்னா அவங்க தீர்த்தத்தை அந்த இதில் ஊற்றுவாங்க. நாங்கள் வந்து சும்மா கேட்டோம், அவங்களே கொடுத்தாங்க. அந்த இதை வச்சுட்டு தீர்த்தத்தை வாங்கிட்டு ஒரு சின்னதாக கொஞ்சம் பாட்டிலில் பிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து கிளம்பியாச்சு கைஸ். எல்லாம் ரூமு பூட்டிட்டு கிளம்பிட்டுருக்கோம். நான் கிளம்பிட்டு உங்களுக்கு போக கோயிலுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்து எங்கெங்கே போகிறோம் என்னன்றதை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி தாரணி வந்து உங்களுக்கு இந்த வரலாறு வந்து சொல்லுவாள். என்ன தாரணி வரலாறு சொல்கிறியா? ஓகே கைஸ், தாரணி வரலாறு சொல்லும் போது உங்களை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நாங்கள் இங்கே இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டல் நேம் வந்து
ஆக்சுவலாக இதுதான் ஹோட்டல் நேமு, அம்பிகா லாட்ஜ். இதான் கைஸ், இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக கோயில். இது வந்து என்ன வாசல்னா, இது வந்து மேற்கு வாசல். அதாரணி வடக்குன்னு இது தெற்கு தானே, அங்கிட்டு வடக்கு, தெற்கு வடக்கு. ஆமாம் கைஸ், இது தெற்கு வாசல். இந்த சைடு தெற்கு வாசல். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கிட்ட இருக்கும். வடக்கு வாசல் அங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கிழக்கு வாசல் வழியாக கோயிலுக்குள்ளே போகணும். ஸோ நம்ம இப்படி போனோம்னா கிழக்கு வாசல் வரும் கைஸ். சரி கைஸ், எங்கள் அம்மா அங்கே ஏதோ ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், இதான் கிழக்கு வாசல், அதாவது கோயிலுக்குள்ளே போகிற வழி. வெயிட் டு ஸ்பெஷல் தரிசனம் போட்டிருக்கு பாருங்களேன் இந்த இடத்துல. ஸோ இதுக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாது. நான் அங்கிட்டு போய் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். அதாவது போய் சாமி பார்த்துட்டு வெளில வரும்போது கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். செம்ம வெயில் அடிக்குது. இப்போ மணி 1:30. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்டோ பிடிச்சி தனுஷ்கோடி, அப்புறம் ஒரு 2-3 இடம் சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு வீடியோ நான் ஃபெச் பண்ணுறேன் சைடில். அந்த இடத்துல இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் அம்மாலாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க ஆட்டோக்காரர் கூட. இருங்க, நான் அதை காமிக்கிறேன் கைஸ். இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ராமர் பாதம் போக போகிறோம். ஸோ இப்போ ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு எல்லாம் போயிட்டுருக்கோம். நானும் தாரணி எல்லாம் போயிட்டுருக்கோம். ஹோல்டர் எடுக்க மறந்துட்டேன். அது ஹோல்டர் எடுக்கணும் மாதிரி நினச்சேன். ஸோ ஹோல்டர் எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஆமாம், இதுதான் ஆடோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம். போயிட்டுருக்கோம் கைஸ். ராமர் பாதம். அடுத்து நான் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த எல்லா இடத்துக்கும் போகிறோம். எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ். இப்போது அது என்ன லைட் ஹவுஸா என்னன்னு தெரியல கைஸ். பட் ஆனால் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ராமர் பாதம் வந்திருக்கோம். ஸோ ராமர் பாதத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோம் கைஸ். ராமர் பாதன்ற பிளேஸ் கைஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் முன்னாடி வந்து கடலாக இருந்திருக்கு. இந்த இடம் வரைக்குமே கடலாக இருந்திருக்கு. கடல் தண்ணி இருந்திருக்கு. இப்போயுமே கடல் தான். பட் ஆனால் கடல் தான் உள்வாங்கிடுச்சு போல். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ராமர் வந்து வந்தார்ல கைஸ், உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்து, ஐ டோன்ட் நோ உத்தரப்பிரதேஷில் எங்கேருந்து வந்தார், அயோத்தின்னு நினைக்கிறேன். அயோத்தியிலேருந்து வந்து சீதையை தேடி இந்த இடத்துல வந்து தியானம் செஞ்சாராம். ஸோ அந்த இடத்துல இங்கே நான் வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ நான் உங்களுக்காக தான் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து தியானம் செஞ்சாராம். ஒரு பாதம் பட்ட இடம் அப்படின்றனால இது ராமர் பாதம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுதான் அந்த பிளேஸ். இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது அந்த ராமர் பாதம் அப்படின்ற அந்த இது. இங்கே வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டு இங்கே போகலாம் கைஸ். ஓகே கைஸ், அடுத்து நான் இங்கே எப்படி கீழே இறங்கி போயிடுவேன். அடுத்து உங்களை கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே மேலே ஏறி வந்து வியூ பார்க்கலாம் போல். ஆக்சுவலாக இது வந்து இந்த இடத்துல இது என்னன்னு தெரில. இந்த இடத்துல சின்னதாக இதுவும் இருக்குது. அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் அடுத்து காமிக்கிறேன். ஸோ இதான் கைஸ், இங்கே கீழே தான் ராமர் வந்து சீதையை தேடி இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாப் பண்ணி இந்த இடத்துல தியானம் பண்ணியிருந்திருக்காரு. ஐ திங்க் தியானம் தான் நினைக்கிறேன், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அங்கே அவங்க சொல்லிட்டு இருந்தார் அந்த ஐயரை. அதான் உங்களுக்கு அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியும்னு சொன்னார். ராமருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியல கைஸ். இதான் கைஸ், ஆக்சுவலாக இந்த இடத்துல மாடியில் நின்று இது ஒரு டெரஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நின்று நம்ம அப்படியே வியூ பார்க்கலாம். வியூ பாயிண்ட் மாதிரி ஆக்சுவலாக. இது வரைக்கும் இருந்துச்சாண்டா. ஓ அதான் இருந்துச்சான். அந்த வரையும் கடல் இருந்துச்சு. இந்த அத்து பிடிச்சிருக்காங்கல்ல, இதுவரை கடந்து இந்த இடத்துல ஒரு 5 ஸ்டெப்பு இறங்கி தான் தண்ணி இருக்கும். அங்கே அடிக்கிற அலை கூட இங்கே அடிக்காது. இங்கே வந்து ராமர் வராரு. வந்துட்டு சீதா தேவி எந்த இடத்துல கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக தியானத்தில் உட்காரும்போது கடல் அலை சவுண்டு அங்கே அதிகமாக இருக்கும். அவர் தியானத்தில் உட்கார முடியல. அப்போ வந்து கடலை அமைதியாக இரு அப்படின்னு சொன்னார். அதனால இங்கே ஒரு குளத்தில் தழும்புற தண்ணி கூட தழும்பாது. கடலாம் சத்தியம் பண்ணால் கூட நம்ப முடியாது. அப்படியே அமைதியாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து இப்படி ஏறி வந்தால் அதான் பாதம். இந்த இது அளவுக்கு கிடையாது கைஸ். இப்போ ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இது என்ன பிளேஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக ராமர் வந்து வில்லு விட்ட இடமா, வில்லு இழுத்துடுவோம்ல, அந்த வில்லு விட்ட இடமா. ஸோ உங்களுக்கு நான் பேக் கேமில் காமிக்கிறேன் இந்த இடம். இது ஒரு பீச்சு. ஸோ உங்களுக்கு நான் பேக் கேமில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், இதுதான் அந்த பிளேஸு. அந்த இடத்துல ஏதோ தீர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. இது வருங்க. ஆமாம், அங்கே ஒரு கிணறு இருக்குது. இதோ இந்த இடத்துல கீழே இறங்கி வரலான்னு நினைக்கிறேன் அங்கிட்டேருந்து. சும்மா இது ஒரு ஸ்பாட் மாதிரி இந்த சைடு இறங்கியிருக்காங்க கைஸ். இது ஒரு பீச்சு. ஸோ இது வந்து ராமர் வில்லு விட்ட பிளேஸாக இந்த இடம். ஆனால் பீச்சு பாருங்களேன், அலையே இல்லாமல் இருக்கு. ஆமாம், அது எந்த இடத்துலையுமே அலை இருக்காது. இந்த இடத்துல பாருங்க சுத்தமாக இது ஏதோ ஒரு ஏரி தண்ணி மாதிரி அலை இல்லாமல் சுத்தமாக இருக்குது. செமையாக இருக்குது. ஆமாங்க, தண்ணி உங்களுக்கு இவ்வளோ கிளியராக கிறிஸ்டலாக தெரியுது பாருங்க. உள்ளே இங்கேருந்து பார்த்தாலே இவ்வளோ ஈஸியாக தெரியுது வீடியோலேயே செம்ம கிளியராக. ஸோ இதான் கைஸ் அந்த பிளேஸ். ஸோ நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்க அப்படின்னா ஆட்டோ வந்து இதோ அந்த இடத்துல இறக்கி விடும். அப்புறம் இங்கேருந்து இப்படியே நடந்து வந்து அங்கே போய் அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஸோ ஆக்சுவலாக அது ஒரு கோயில். அது என்ன கோயில்?
அவ்வளோதான் கைஸ். சரி நாங்கள் போயிட்டு உங்களுக்கு அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் இப்போது கடைசியாக ஒரு பிளேஸ் பார்த்துட்டு வந்தோம்ல, எனக்கு தெரிஞ்சு காற்று சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போது கடைசியாக ஒரு பிளேஸ் பார்த்துட்டு வந்தோம்ல, அது ஆக்சுவலாக என்ன பிளேஸ்னால், ராமன் வந்து சீதையை கூட்டிகிட்டு வரும்போது கடலில் வந்து ஒரு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவரோட வில்லை வந்து கடலை நோக்கி இழுத்து விட்டுருக்காரு. ஸோ அப்போது விட்டப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஊற்று மாதிரி வந்து கிரியேட் ஆகி அந்த இடத்துல வந்து ஸ்வீட்டாக இருக்குது வாட்டர் மட்டும். அந்த வாட்டர் நம்ம கொடுப்பாங்க தீர்த்தம்னு சொல்லிட்டு அதை நம்ம குடிச்சு பார்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அது உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். அது பாம்பன் பாலம் கைஸ். நான் பேக் கேமில் காமிக்கிறேன். அந்த பிளேஸை செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். இதுதான் பாம்பன் பாலம். ஆக்சுவலாக இருங்க, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல கீழே பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு பாருங்களேன், கீழே இந்த கல் இந்த பாறைலாம் தெரியுதுல்ல, அவ்வளோ கிறிஸ்டன் கிளியராக இருக்குது. அவங்க அவ்வளோ பூட்ஸ் நிற்கிது, செமையாக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. இப்போ அப்படியே நம்ம இங்கிட்டு வந்தோன்னா அங்கிட்டு தான் அந்த ட்ரெயின் பாலம். இருங்க நம்ம போய் பார்த்து ரோடு கிராஸ் பண்ணி போகலாம் கைஸ். வந்தாச்சு. இதான் ஆக்சுவலாக பழைய இந்த பாலம். இது வந்து அப்படியே வி மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இருக்குல்ல இந்த ட்ரெயின் பாலம், இப்போ புதுசாக கட்டினது வந்து அது அப்படியே மேலே ஏறும். ஸோ இந்த இடத்துல இப்படி இந்த இது இருக்குல்ல, இது வந்து இந்த இதில் அப்படியே மேலே ஏறும். மேலே ஏறிக்கும். அடியில் அந்த ஷிப்பு பெருசாக இருக்க ஷிப்பு போச்சுன்னா போயிடும். இது வந்து கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம அது கண்ட்ரோல் டவர்னு போட்டிருக்கு. அது என்னன்னு தெரில, அது எப்படி கட்டினாங்கன்னு தெரில, அது எதுக்குன்னு தெரில. கண்ட்ரோல் டவர் அதுன்னு சின்ன ஸ்டேஷன் ஸ்டாப் மாதிரி இருக்குது, தெரில கைஸ். அதுதான் ஆக்சுவலாக இப்போ புதுசாக போட்ட இந்த பாலம். இது பழசு கைஸ். இது ஏதோ த்ரூ பிடிச்சி இதாகவும் அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது பழசு, இது புதுசு. இப்படி இருக்கு பாருங்க. இதுதான் பாம்பன் பாலம் ஆக்சுவலாக. இந்த இடத்துல இது மாதிரி நம்ம ஆட்டோவில் வந்தோன்னா அவங்களே இது மாதிரி இங்கே நிறுத்துவாங்க. நம்ம நின்று ஓன் வெஹிக்கிள் வந்தாலும் அப்படியே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். அந்த இடத்துல செக் போஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஒருத்து கைஸ். இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா செமையாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பாலத்தை பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு வழி மாதிரி வே மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க காமிக்கிறேன். அந்த இடத்துல கல் மாதிரி நீட்டி நிற்கிதுல்ல, அதான் சொன்னேன். அந்த இது ஓப்பன் ஆனோடனே ஷிப் பெருசாக இருந்தால் அங்கேருந்து வரும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வர இந்த சின்ன போட்டுக்குலாம் தேவையில்ல, பெருசாக வர ஷிப்பு அது ஓப்பன் ஆனால் உள்ளே வரும் கைஸ். இங்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு துறைமுகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அங்கிட்ட இருந்தது இங்கிட்டு வருது. காற்றுங்க செம்மையாக அடிக்குது கைஸ். இதான் கைஸ் பாம்பன் பாலம் ஆக்சுவலாக. கைஸ் இப்போ எங்கே போயிருந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக தாரணி அது என்ன கோயில்? கோதண்டராமர் கோயில் கைஸ். அந்த கோயில் அங்கே என்ன ஆக்சுவலாக அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா அதை வந்து தாரணி சொல்லுவா. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து தாரணி சொல்லுவா. அது வந்து என்னன்னா ராவணனோட தம்பி தான் விபீஷ்ணருக்கு வந்து ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்றதுனாலதான் அது கோதண்ட ராமர்னு வந்துச்சு. விபீஷர் யாருன்னா ராவணனோட தம்பி. ராமன் ஏன் பண்றாரு ராமன் ஏன் பண்றாரு அப்படின்னா விபீஷர் வந்து ராமன் கூட சேர்ந்தா ராவணனுக்கு இலங்கைக்கு போயிருக்காரு. அதனாலதான் அது கோதண்ட ராமர்னு பேர் இருந்துச்சு. ஓகே கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதாவது அரிச்சல் முனை கைஸ் இந்த பிளேஸ் பேர். ஸோ இங்கேருந்து ஆப்போசிட்டில் ஏதோ இங்கே வந்து கடல் இருக்குது. இது வந்து பே ஆஃப் பெங்கால் தானே? பே ஆஃப் பெங்கால். அது இந்தியன் ஓஷனா? அது இந்தியன் ஓஷன் தானே? ஆமாம் கைஸ், பின்னாடி வந்து இந்தியன் ஓஷனு, இது வந்து பே ஆஃப் பெங்கால். ஸோ அடுத்து உங்களுக்கு நான் பேக் கேம்ல வச்சு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இது மாதிரி கடலுக்குள்ளே இறங்குறாங்க, அந்த மாதிரி இறங்கும் செய்யலாம். அதெல்லாம் பேக் கேம்ல காமிக்கிறேன் கைஸ். கைஸ் இதுதான் ஆக்சுவலாக இந்தியன் ஓஷனு. இதில் பாருங்கள் அலை எப்படி இருக்குன்னு. அங்கே பே ஆஃப் பெங்கால், அங்கே அலை கிடையாது. இந்த இடத்துல இந்த சைட்லாம் யாரும் இறங்கலாம்னா அங்கிட்டலாம் இறங்கிட்டு இருந்தாங்க. இந்த சைடு இறங்க முடியாது. ஆமாம் கைஸ், ரூட் எல்லாம் எப்பறம் இறங்குவாங்க. ஆமாம் கைஸ், இங்கே இறங்க முடியாது. பட் ஆனால் அங்கிட்ட அங்கே மண் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. இல்ல வெறும் பாறையா இருக்கு. நைட்டு வரக்கூடாதுன்னு பாறை போடல, பெருசா வந்து அடிச்சு அதுவே திரும்பி உள்ள போயிடுன்றது ஒரு சயின்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கு. அதனாலதான் நானும் சொல்றேன் மண்ணா இருந்தா ரொம்ப தூரம் வரும். கைஸ் இங்கே நீங்கள் ராமேஸ்வரம் இல்லை இங்கே இது மாதிரிலாம் இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஃபீலே கிடைக்காது. அதர் ஸ்டேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஃபீல் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே கண்டிப்பாக வரலாம். சரி கைஸ், அங்கே கடைசியில் போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ அங்கே போகணும் நம்ம இப்போது. அந்த இடத்துல ஒரு இது மாதிரி ஒரு
அது என்ன சொல்லலாம், பில்லர் மாதிரி இருக்குல்ல, அங்கே போகணும் கைஸ். கைஸ் இதுதான் இந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டு. இங்கே வந்து நின்று நம்ம சும்மா ஜஸ்ட் அப்படியே பிக் எடுத்துக்கலாம், இல்லை அவங்கேயும் கேமராலாம் வச்சு இருப்பாங்க, அதுலேயும் பிக் எடுத்துக்கலாம், நம்ம ஃபோன்லேயும் நம்ம பிக் எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் பஸ்ஸுலாம் வரும் கைஸ், இவ்வளோ தூரம் வரும், நம்ம ஓன் வெஹிக்கிள்ஸ்லாம் இவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வந்து கொஞ்சம் நடுவில் கடல் தண்ணிலாம் வரும், மண் வந்து கொட்டிடவும் நிறைய இடத்துல மண்ணாக தான் இருந்துச்சு, உள்ளே புட்டமாகவும் இருக்கவும் கொஞ்சம் எதுவுமே இல்லை, வெஹிக்கிள்ஸ்லாம் தள்ளி அங்கிட்டே நிறுத்திட்டாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தப்போ அந்த இடத்துலலாம் மண் இருந்துச்சு கைஸ், இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம், அந்த வீடியோ போய் பாருங்கள், அந்த இடத்துலாம் மண் இருந்துச்சு. இப்போ என்னடானா தண்ணி நல்ல மேலே வந்துருச்சு, அப்போ உள்ளாங்க இருந்தது மேலே வந்துருச்சு. அப்புறம் அப்படியே இங்கிட்ட வந்தோம் கைஸ். இந்த இடத்துல வரும்போது பைனாக்குலர் வச்சு இங்கேருந்து பக்கத்தில் தான் ஸ்ரீலங்கா, இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லி பைனாக்குலர்லேருந்து சொன்னாங்க. அது வந்து பெர் ஹெட்டுக்கு 20 ருபீஸு. நான் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்புறம் வந்து அதோட இதை ஃபீட்பேக் சொல்கிறேன் கைஸ், ரிவ்யூ பண்ணுறேன் கைஸ். அவங்க சொன்னது என்னன்னா, இந்த இடத்துல மண் மூடு இருக்குல்ல, மண் மேடு அந்த இதுக்கு அடுத்து 3 தெரியுது, அந்த இடத்துல தான் ராமர் ஸ்டார்ட் ஆகுதான், அதுக்கு அடுத்து 3 மண் மேடு இருக்குது, அதுக்கு அங்கிட்ட ஒரு பில்லர் மாதிரி இருக்குது, அங்கே தான் ஸ்ரீலங்கா ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக இதில் இந்த பைனாக்குலரில் பார்த்தீங்கன்னா அது ஒருத்து தான், கண்டிப்பாக பாருங்கள், மறக்காம அந்த பிளேஸ் வாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம் கைஸ். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஒரு பழைய சர்ச்சு, இப்போ அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம. இந்த இடத்துல பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பாலம் இல்லை, மண்ணில் இறங்கி நடந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் இப்போ பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க கைஸ். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பேக் கேமில் கைஸ். இதுதான் அந்த சர்ச்சு, இதான் அந்த சர்ச்சு, இது அந்த சர்ச்சோட உள்ள. இப்போ வந்து இந்த இடத்துல பாலம் மாதிரி பாதை மாதிரி கட்டி அந்த இடத்துல போக முடியாத மாதிரி இருக்குது கைஸ். இதுக்கு முன்னாடிலாம் போகலாம், இப்படின்றதுலாம் நடந்து, இதுக்கு முன்னாடிலாம் இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி நடந்து போகலாம் தானேம்மா அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இங்கிட்டலாம் இந்த வீடு இதெல்லாம் அந்த பல அப்போதைக்கு சுனாமி வரதுக்கு முன்னாடி அந்த வீடு கைஸ். அதெல்லாம் நானே இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போல்லாம் அந்த இடத்துல இப்படி நடந்து வரலாம், பட் இப்போது அப்படி இல்லை, இந்த மாதிரி கட்டிட்டாங்க. ஸோ அதனால இதில் மட்டும் கரெக்டாக வந்துட்டு அப்படியே சுற்றி போகிற மாதிரி. அதில் போய் பீச்சும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த இடத்துல நிறைய கடை இருக்கும், ஆனால் இப்போ கடை இல்லை, மேபி ஈவினிங் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இல்லை இன்றைக்கி இல்லையான்னு தெரில கைஸ். இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி சப்ளை கிடையாது. இவங்களாம் அந்த இங்கே இருக்க ஸ்டோர்ஸில் இருக்கவங்க எல்லாமே பேட்ரி வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ நைட்டு 7 மணிக்கு மேலே இங்கே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 6 மணி 7 மணிக்கு மேலே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு சிட்டிக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ இப்போலாம் இங்கே யாரும் வாழ்றதில்ல கைஸ். இதுதான் இதோட சின்ன ஒரு வரலாறு மாதிரி. சில வரலாறுல நடக்கிறது இங்கே. ஸோ இப்போ எங்கள் அம்மாலாம் எங்கே நடந்துட்டுருக்காங்க, எங்கள் அப்பா வராரு, எங்கள் அம்மாவெலாம் காணோம், ஏதோ சிப்பி வாங்கலான்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். உங்களுக்கு நான் கடலை காமிக்கிறேன், இந்த இடத்துல எப்படி அலை வருது பாருங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்தியன் ஓஷன். ஆமாம், இது இந்தியன் ஓஷனு, அங்கிட்டு பே ஆஃப் பெங்காலில் வந்து இங்கே இந்த இதில் இருக்கிறதுல இதே அத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் அந்த கடல். இங்கே வந்து அலை வரும், அங்கிட்ட அலை வராது. அங்கிட்ட வந்து ராமர்னால அலை வரல, இங்கிட்ட ராமர் வராதனால அலை வருது. ஆனால் நீங்கள் வந்து அந்த இங்கே வந்தீங்கன்னா, அந்த அரிச்சல் முனை அந்த இதுக்கு வந்தீங்கன்னா, அந்த இது பாருங்கள், ரொம்ப சம ஒர்த்து அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இதை ஜஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப செம்மையெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது, ஓகே பரவாயில்ல. அந்த இது தெரியுதுல்ல, அந்த பைனாக்குலரில் வந்து ஸ்ரீலங்காவை பார்க்குறது, அது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் செம்ம ஒர்த்து இல்லை கைஸ். லைட்டாக தெரியுது, அது ஸ்ரீலங்கா நம்மளே நம்பிக்கிற மாதிரி அது மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. அந்தளவுக்கு ஒன்றும் செம்மையாக இல்லை கைஸ். என்ன சொல்ல போனால், ஒரு மண் மேடு தெரியுது, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பில்லர் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க, அந்த பில்லர் தெரியுது. ஸோ அதுதான் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக தெரியாது. பைனாக்குலர்லேருந்து நம்ம வச்சுருந்தோன்னா வேணால் பார்த்துக்கலாம், அவ்வளோதான் கைஸ். இதுதான் இங்கே வந்து குளிக்கலாமும் செஞ்சாங்க, பட் ஆனால் அங்கே என்னாச்சுன்னா 5 மணிக்கு 5:30 மேலே, இப்போ மணி 5:30 மேலே அங்கே போலீஸ்லாம் விரட்ட ஆரம்பிச்சிடறாங்க, இங்கே இருக்கக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லி விரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அதுதான் இருங்க, உங்களுக்கு பேக் கேமில் காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தா தெரியும்ல, இருங்க எங்கே பில்டிங் மாதிரி தெரியுதா, இதோ இது சர்ச். ஓகே, இந்த இடத்துல ஒரு பில்டிங் தெரியுமே, இதோ இந்த இடத்துல அதான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் காது பக்கத்தில் இப்போ ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அதுதான் ரயில்வே ஸ்டேஷன். வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ரயில்வே ஸ்டேஷன். உங்களுக்கு நான் பேக் கேமில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதோ இருங்க ஜூம் பண்ணுறேன். அதுதான் இந்த பிரிட்டிஷ் கட்டின ரயில்வே ஸ்டேஷன். அதில் ட்ராக் இருக்கும், பட் ஆனால் எல்லாமே மண்ணில் இதாகி இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். போய் பார்க்குறதுனா பார்க்கலாம், பட் ஆனால் இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் கடல். இங்கே குளிக்கிறதுனா குளிப்பாங்க, விளாண்டாங்க. நாங்கள் போகும்போது அவ்வளோ இதுவாக இருந்துச்சு, நாங்கள் வந்தது லேட்டாக தான் வந்தோம். இப்போ தாரணி எங்கள் அம்மாலாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க.
ஏன்டா மைக் கையில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் காற்று அதிகமாக அடிக்கிறனால நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் காற்று வந்து கேட்குது. அதனால தான் இப்படி கையில் வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். இதுக்கே பேசினா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஐயோ முடி ரொம்ப இதாகுது. சரி கைஸ், இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்பினாலும் கிளம்பிடுவேன். அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது இது பண்ணால் கண்டிப்பாக பண்ணுறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன், அடுத்த வீடியோ பண்ணாதனால நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ்.